Hi viewers, welcome to our channel Open Tech Support. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸ், நம்ம பிசியோட ஹெல்த் செக்கப் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கான டூல் என்னென்னா மைக்ரோசாஃப்டோட பிசி மேனேஜர் அப்படின்ற ஒரு டூல் இருக்குது. அந்த டூலில் நம்ம சிஸ்டமோட ஹெல்த் செக்கப் வந்து பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம். பிசி மேனேஜர் சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமில் வந்து பிசி மேனேஜர் அப்படியே டைப் பண்ணோன்னா நம்ம ஃபஸ்ட்டு லிங்க்கு மைக்ரோசாஃப்டோட லிங்க்லேருந்து மைக்ரோசாஃப்ட் பிசி மேனேஜர்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னா அதில் டவுன்லோட் இருக்கும். டவுன்லோட் கொடுத்துருவோம். டவுன்லோட் கொடுத்தோன்னா நம்ம லொக்கேஷன் டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணுறேன். டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணோன்னா அதை ரன் பண்ணுவோம். ஸோ அது நம்ம சாதாரண ஒரு பேசிக் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் செட்டப் தான். அதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனு, அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். செட்டப் ரன் பண்ணிட்டு எஸ் கேட்கும். எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தோன்னே அக்செப்ட் இன்ஸ்டால் கொடுத்துருவோம். ஸோ இப்போ நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு, அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது ஒரு 1 minute 2 minutesக்குள்ளே முடிஞ்சிடுவோம். ஸோ நமக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா பிசி மேனேஜர் அப்படின்னு போட்டு நமக்கு ஒரு ஐக்கான் ஷோ ஆகிருக்கும். நம்ம அதை ஓப்பன் பண்ணலாம், இல்லை லான்ச் நான் கூட கொடுத்துட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் இந்த டூலு. ஸோ நம்ம சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது, மெமரி, டெம்பரரி ஃபைல், அதோட யூசேஜ்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பூஸ்ட் கொடுத்தோன்னா டெம்பரரி ஃபைல் அதிகமாக இருந்தால் எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ இதில் இன்னும் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஹெல்த் செக்கப், ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஹெல்த் செக்கப்பில் போகிறோம். ஹெல்த் செக்கப்பில் போகும்போது நம்ம சிஸ்டமில் என்னென்ன ஆப் இருக்குது, என்னென்ன ஃபைல்ஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு, ரீசெண்டாக எத்தனை என்னென்ன ஃபைல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு நமக்கு இதில் இருக்கும். அதில் என்னென்ன ஃபைல் அதிகமாக ஹையில் போய்ட்டுருக்கு, லோவில் போய்ட்டுருக்கு, மீடியமில் இருக்குன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதை ப்ரொசீட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபைல்ஸோட இது வந்து ப்ரியாரிட்டி என்ன ப்ரியாரிட்டியில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபைல்ஸ் வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ நான் 2-3 ஃபைல்ஸ் கொடுத்தேன், அது ரன் ஆகிருக்கு நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் அந்த எட்ஜு இந்த 10 ஃபைலோட இதெல்லாம் லொக்கேஷன்லாம் நமக்கு இருக்கும். அதில் என்னென்ன ஃபைல் என்னென்ன சைஸு அலாட் ஆகிருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். அதோட லொக்கேஷன் பாத் முதல் கொண்டு நமக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து அதில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த விண்டோஸோட அப்டேட்டோட டீட்டெயில்ஸோட பாத் பார்த்திங்கன்னா நமக்கு C:, விண்டோஸ் இன்ஸ்டாலர், அந்த பாத்தோட நம்ம டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். அதேமாதிரி எட்ஜு, டெம்பரரி ஃபைல்ஸு, இதோட லொக்கேஷன், இதோட ஸ்டோரேஜ், இதோட பாத் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். அதை நம்ம ப்ரொசீட் கொடுத்தோன்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாமே க்ளீன் ஆகிடும். அடுத்தது மேனேஜ் லார்ஜ் ஃபைல்ஸ். நம்ம சி ட்ரைவ்லையோ டெம்பரரி ஃபைல்லையோ எந்த ஃபைல்ஸு சைஸ் வந்து அதிகமாக ஹையில் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா 10 MBக்குள்ளே இருக்குது, 10 MBக்கு மேலே, 15 MBக்கு மேலே, 100 MBக்கு மேலே, 1 GBக்குள்ளே, அந்தமாதிரி சைஸோடு இருக்குது. அதே நேரத்தில் டாக்குமெண்ட்டு, பிக்சரு, வீடியோ, ஆடியோ இதெல்லாம் நமக்கு அங்கே இருக்கும். நம்ம எந்த ஃபைலில் வந்து சைஸ் அதிகமாக இருக்குது அதை செலக்ட் பண்ணி வியூ கொடுத்தோன்னா அந்த ஃபைலோட எந்த சைஸு, எந்த ஃபைல் லார்ஜ் ஃபைலாக இருக்குன்றதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கலாம். இதுலேயே வந்து நம்ம பிக்சரு, ஆடியோ, வீடியோ இதெல்லாம் இருக்குது. இது கூட நம்ம செலக்ட் பண்ணி எந்த வீடியோ ஃபைல் வந்து அதிக மெமரியில் அதிக சைஸில் இருக்குது அப்படின்றத நம்ம இதில் பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் ஆப்ஸ். மேனேஜ் ஆப்ஸில் பார்த்திங்கன்னா என்னென்ன ஆப்ஸ்லாம் நம்ம சிஸ்டமில் லோட் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட இந்த சிஸ்டமில் வந்து 72 ஆப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்கள் மிஷினில் என்னென்ன ஆப்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். அதோட ஸ்டோரேஜ் சென்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரரி ஃபைலோட ஸ்டோரேஜ் சென்ஸ் வந்து எவ்வளோ நாள் இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா என்னென்ன சாஃப்ட்வேர், என்னென்ன ஆப் வந்து இப்போ நான் ரன்னிங்கில் இருக்குது, அது எண்டு பண்ணோன்னா நமக்கு சைட்லேயே எண்ட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஸ் நமக்கு தேவையில்லை அப்படின்னா நம்ம எண்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஆப்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். இதெல்லாம் வந்து பேக் எண்டில் ரன் ஆகிட்டுருக்க ப்ராசஸ். அதுக்கு ஸ்டார்ட் அப் ஆப்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன ஆப்ஸ் வந்து சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகணுன்னா ரன்னிங்கில் இருக்குது அந்த ஆப்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். இதில் வந்து என்னென்னா நம்ம இந்த ஆப்பை நமக்கு தேவைன்னா அதை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம், தேவையில்லை அப்படின்னா நம்ம டிசேபிள் பண்ணிடலாம். சில டைம் நம்ம சிஸ்டம் ஸ்டார்ட் அப் பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அந்த டைம் எடுக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா நிறைய ஆப்ஸ் வந்து ஸ்டார்ட் அப்பில் வந்து ரன் ஆகிட்ருக்கும். ஸோ அதில் நமக்கு எது தேவையில்லையோ அதை நம்ம டிசேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சிஸ்டம் கொஞ்சம் ஸ்பீடாக ஸ்டார்ட் அப் ஆகும்.
அடுத்தது செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து விண்டோஸோட அப்டேட்டோட ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது நமக்கு வேணும்னா கூட செக்யூரிட்டி பேட்சஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன ஸ்கேன் பண்ணுவோம் அப்படின்னா அந்த நம்ம விண்டோஸோட டிஃபெண்டர் ஸ்கேனிங் இருக்குது. அந்த ஸ்கேனிங் ஆப்ஷன் வந்து இந்த பிசி மேனேஜரில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நிறைய என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது, என்னென்ன ஆப்ஸ் இருக்குது, அப்புறம் எக்ஸ்டென்ஷனு, என்னென்ன ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், ஆடோ ரிலேட்டட் என்ன மால்வேர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஸ்கேன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்படி இந்த பிசி மேனேஜரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைலில் எப்படி செக்யூரிட்டியில் ஓப்பன் பண்ணி நம்ம அந்த மொபைல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோமோ அதேமாதிரி நம்ம இந்த பிசி மேனேஜர் மூலமாக நம்ம சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம இந்த டூல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.